வசந்தமாம் நீதிகள் உழந்திடும் பொழுது நிறைவாற்றை மனதுடன் விண்ணக தேவன் வழிபடவானைகளே இறை அருள் தரும்படி இது ஆதவன் நுனீர் அற்புதமாகிட வாருங்களே திருப்படியில் கலந்திட கூடுங்களே வசந்தமாமிடிகள் புலந்திடும் பொழுது வாருங்கள் நிறை குலமே நிறைவாற்றை மனதுடன் பின்னக தேவனை வழிபட வாருங்களே. ஆண்டவருக்கு அஞ்சியவர் வழிகளில் நடப்போர் அனைவரும் பேர் பெற்றோர். முது உழைப்பின் பயனிலே உண்பீர். நீ பேர் பெற்றோர், உமக்கு நலமுண்டாகும். அல்லேலூயா. தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் இறை தந்தையின் பரிவிரக்கமும் தூய ஆவியானவரின் ஞானமும் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பழகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். ஆண்டவரே, நாங்கள் செய்யவற்றில் வெற்றி அருளும். இவர் தச்சனுடைய மகன் அல்லவா? இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த தாய் திருச்சபை தொழிலாளர் பொழுது சூசேப்பரின் பெருவிழாவை கொண்டாடுகின்றது. இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகம். கடவுள் எப்பேற்பட்டவர் என்பதனை இந்த நூலிலே நாம் காண இருக்கின்றோம். முதலிலே அவர் படைக்கின்றவராக, இடைவிடாமல் உழைக்கின்றவர்களாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் அந்த கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தை தான், நாம் நம் சாயலிலே, நம் உருவத்திலே மனிதர்களை படைப்போம். சாயல் என்று சொல்லும் போது வெறும் முகச்சாயம் மட்டுமன்று, முதலிலே மனிதன் என்ற இயல்பிலே, மனிதன் என்ற உணர்விலே கலந்திருக்க வேண்டியது, ஆறாக ஓட வேண்டியிருக்கும் ஒரு உணர்வு என்னவென்றால், நான் இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பேன், நான் இடைவிடாமல் படைப்பேன், படைக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நான் அலசி ஆராய்ந்து பார்த்து இது நன்றாக இருக்கின்றது, கடவுளின் திட்டத்திற்கு இணங்கிய செயலாக இருக்கின்றது என்பதனை கடவுளை போன்று வாழ வேண்டியவர்கள் நாம். அதனால் தான் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்தில் கூறுகின்றார், உங்கள் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாக இருங்கள். இந்த நிறைவு என்பது நாம் இடைவிடாமல் எப்பொழுது உழைத்துக் கொண்டிருப்போமோ அப்பொழுதுதான் கடவுளின் அந்த நிறைவை நம்மால் வெளிப்படுத்தக்கூடும். இதற்கு நல்ல எடுத்துக்காட்டு புனித சூசேப்பர். தனது ஜெபத்தாலும் தவத்தாலும் தியாக வாழ்வினம் இறை ஊழியத்தை செய்து வந்தார். அதிலும் குறிப்பாக மீட்பின் திட்டத்தில் பங்கு கொண்டு மாநில மக்களை மீட்பதற்காக தனது வளர்ப்பு மகனை அழகாக வளர்த்து வந்தார். வளர்ப்பதென்றால் முதலிலே அவரை காப்பாற்றினார். காக்கும் கரங்கள் எப்பொழுதுமே அவர் விரித்து காட்டினார். அரவணைக்கும் வண்ணமாக அவர் இருந்தார். அதனால் நம்மையே கேட்டு பார்ப்போம், இன்று நான் இது போன்ற பணிகளை செய்து கொண்டிருக்கின்றேன், நான் எப்படி உழைத்து வருகின்றேன்? கடவுளின் சித்தத்திற்கு இணங்கி நான் உழைக்கின்றேனா? கடவுளின் மகிமையை நான் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றேனா? கடவுளின் மாட்சியை நான் எடுத்துரைக்கின்றேனா? இதுதான் சிறந்த சிறப்பான பணி. ஒருவேளை நான் இன்றைய பழையபடி பாஸ்கா காலத்தின் 3வது வாரத்தில் வெள்ளிக்கிழமை முதல் வாசகத்தை எடுத்துக் கொண்டிருந்தோம்னா, புனித சின்னப்பரின் மனமாற்றத்தை காணவிருக்கின்றோம். அவ்விடத்திலே கடவுள் அவரை அழைக்கின்றார்.
கடவுள் அவரை தேர்ந்தெடுக்கின்றார். இறைப்பணியாற்ற, இறை தொண்டாற்ற. குறிப்பாக அனானியாஸ் இறைவனிடத்தில் கூறுவார், இயேசுவிடத்தில் கூறுவார், இந்த மனிதனை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். இந்த மனிதன் ஒரு தீவிரவாதியாக இருக்கின்றான். நம் மக்களை தொலைக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கின்றார். இந்த மனிதனை நான் எப்படி சந்திப்பது? அப்பொழுது இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், நான் அவனை தனிப்பணிக்காக தேர்ந்தெடுத்துள்ளேன், என் பணியை நிறைவேற்றுவார். ஆம் அன்பர்களே, நாம் ஒவ்வொருவரும் முதலில் இறை பணியை செய்ய வேண்டியிருக்கின்றது. எத்தனையோ பணிகளை செய்து வருகின்றோம். இயல்பான பணிகளை நாம் செய்து வருகின்றோம். சம்பாதிப்பதற்காக பணிகளை செய்து வருகின்றோம். ஆனால் அதை விட நான் இறைவனுக்கு பணி செய்கின்றேனா? ஊழியம் செய்து வருகின்றேனா? நம்மையே கேட்டு பார்ப்போம். இறை ஊழியத்தில் நாம் கொண்டிருந்தால் இந்த திருப்பணிப்படியாக இறைவனுக்கு நன்றி நம்பிப்போம். எந்த ஒரு ஊழியத்தையும் பணி செய்யாமல் சோம்பேறிகளாக சோம்பல்தனத்தில் நமது இயல்பாக அடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தால் நாம் கட்டிக்கொண்டு அனைத்து பாவங்களுக்காக இறைவனத்தில் மனமிருந்து மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவிடமும் இறைவன மீது இறக்க வைத்து நம் பாவங்களை குற்றங்களை மன்னித்து நமக்கு அருள்வாழ்வை முழு வாழ்வை புது வழங்குவராக. இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகும். நீர்
இறைவனின் மாற்றியில் இருந்தவனே. மன்றாடுவோமாக. எங்கள் பரமபிதாவே, படைத்து பாதுகாக்கின்றவரே, அனைத்தையும் உருவாக்கியவரே, மனிதன் உழைக்க வேண்டும் எல்லாம் நெறிமுறையை வகுத்துள்ளே. அதனால் புனித யோசேப்பின் எடுத்துக்காட்டால் பாதுகாவலாலும் நீ கட்டளையிட்டதை நாங்கள் நிறைவேற்றவும், நீ வாக்களித்த பரிசை பெற்றுக் கொள்ளவும் அருள்வீராக. உம்மோடு துயாவியானவருக்கு இறைவனாய் என்று வாழ்வாட்சி செய்கின்ற எம்பெருமான் இயேசு கிறிஸ்து வழியாக நம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, வசனங்கள் 26 மற்றும் அதிகாரம் 2 வசனம் 3. கடவுள் மனிதரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள் மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகள் பழ மரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன், இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார், அவை மிகவும் நன்றாயிருந்தன. மாலையும் காலையும் நிறைவுற்று 6ஆம் நாள் முடிந்தது. விண்ணுலகும் மண்ணுலகும் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்க பெற்று நிறைவேறின. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். கடவுள் 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார். ஏனெனில் கடவுள் தாம் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து அந்நாளில் தான் ஓய்ந்திருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். மலைகள் தோன்றும் முன்பே நிலத்தையும் உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே ஊழி காலமாய் உள்ள இறைவன் நீரே. பல்லவி. ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். மனிதரை புழுதிக்கு திரும்பிவிடச் செய்கின்றீர், மானிடரை மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றீர். ஏனெனில் 1000 ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவில் ஒரு சாமம் போலவும் உள்ளன. பல்லவி. ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும், அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரே, திரும்பி வாரும். எத்துணை காலம் இந்நிலை உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும். பல்லவி. ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் போற்றி போற்றி. நாடும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கின்றார். இறைவனிலே நம் மீட்பு. அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்திய வேண்டிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 54 முதல் 58 முடியும் வரை. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர்தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லோரும் நம்மோடு இருக்கின்றார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவரிடம், தாம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு கிடைக்கின்றது என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. விசுவாசப்படியை மேற்கொள்ள நம்மை அழைக்கும் கிறிஸ்துவின் நற்செய்தி. நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும் சேரும் நேரம் இது, கனிவாயிடுவாய், பலியாய் மாற்றிடுவாய். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும் சேரும் நேரம் இது, கனிவாயிடுவாய், பலியாய் மாற்றிடுவாய். அப்பமும் ரசமும் மாறும் வேலை, உமது பிரசன்னம் நானுமே. அமைதி இழந்த எனது வாழ்வில் அதிசயங்கள் காணுமே. அப்பமும் ரசமும் மாறும் வேலை, உமது பிரசன்னம் நானுமே. அமைதி இழந்த எனது வாழ்வில் அதிசயங்கள் காணுமே. உம்மையை அறிந்தேன், என்னை கொடுத்தேன், கனிவாயிற்றிடுவாய், பலியாய் மாற்றிடுவாய். அன்றைய நம்முடைய எண்ணங்களை மீன்களை நாம் செய்த அனைத்து ஆன்மீக முயற்சிகளை கொண்ட முடிவுகளை இவ்வுலகுள்ள அனைத்து உழைப்பாடுகளை இறைவனுக்கு காணிக்காக பிடிக்கின்றபடி நாம் திருவடி எல்லாம் ஒரு தந்தையாக இறைவனை கேட்டு நாம் ஜெபியுங்கள். ஆண்டவர் நன்மை புரட்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நன்மைக்காகவும் கையிலும் கடியேற்றப்படுவாராக. இறக்கும் மறைந்திருக்கும் ஊற்றாகி இறைவா, புனித யோசேப்பு நினைவு கொண்டாட்டத்தில் நாங்களும் அது மாண்புக்காக கொண்டு வரும் எங்கள் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். இவ்வாறு நம்மை மன்றாடுவோருக்கு இக்காணிக்கைகள் பாதுகாவலாயிருக்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, எங்குள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்காடும் என்றும்
நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் நினைவு கொண்டாட்டத்தில் தக்க புகழுரை சாற்றி உம்மை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே கருதி நீதிமாகும் எங்கள் கடமையும் இப்புரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகி கண்மறியாவுக்கு கணவராக தந்துள்ளி தூயாவினால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தை போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் உள்ளங்கடியான அவரை மது குடும்பத்திற்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே மது மாண்பை வானத்தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமணம் நடத்துகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சராஃபிகளும் ஒன்று கூடி அங்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் பொருளையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உண்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் ஆண்டவர் ஆண்டவர் நீங்களும் மன்னரும் உமது மாநிலம் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே படைப்புகள் எல்லாம் திருமகனாகிய கிறிஸ்து வழியாக தூய ஆவியானவரின் செயலாற்றலால் அனைத்தையும் வைத்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை திருப்பேருக்கு தூய காணிக்க கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராக சேர்த்து வருகின்றேன். உமக்கற்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியார் தூய்மைப்படுத்துமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். எவ்வாறும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுபனமாக அவர் படித்த மறைவுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து மக்கள் செலுத்தி ஆசி வழங்கி அதை விட்டு தாவும் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது, அனைவரும் பெற்று உண்ணுங்கள், உங்களுக்காக கையெழுத்தப்படும் இது உங்களுக்காக கையெழுத்தப்படும்
வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து வந்து நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது, அனைவரும் பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய இளைய உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கேட்டு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதையும் நினைவாக செய்யுங்கள், என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறைபொருள் செலுத்தி மக்கள் கொடுக்கின்றோம். உமது திருவையின் காணிக்கைகள் நோக்கி வென்றாடுகிறோம். இப்பரிநாளில் விளம்படி திருமாறி இவ்வாறு திருமகனின் திருக்குட திரு ரத்தத்தினால் முட்டம் பெருநாள் விளம்படி தூயாக நிரப்பு பெற்று கிறிஸ்துக்குள் ஒரே உடலும் ஒரே உடல் உடைவராக விளங்க செய்வீராக. இவரைகளை என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மாள் தேர்ந்து கொள்ளப்பட்டுள்ளோடு முதலாக புனிதமிக்க கண்ணியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருமலுக்கு யோவான், புனித திருத்துதராகிய ராஜகிருஷ்ண ஜூதலை தோமையாக தட்சிண யோவான், புனித மத்திய மார்க்கு லூகாஸ், புனித ஸ்டேஃபான், பெர்னார்ட், புனித பேதுரு கிளேரபாள், புனித அற்புதத்தினால் சின்ன பெருமக்கள் ஐயத்தினால் புனித பெருமையுடைய புனித அமிர்த அகஸ்தர் ஆசீர்வாதங்கள், புனித அந்தோனியார், அந்தியோகியது இக்னாசியோ லோயலா இக்னாசியா, புனித பிரான்சிஸ் சவேரியா, பிரான்சிஸ், புனித ஜான் பேர் ஜான் பால் ஜி ஜான் நிஷாந்த், புனித ஜெரோமி பிரியார், புனித ஜென்வாரிஸ், புனித ஜான் கிறிஸ்டாஸ், புனித ஜஸ்டின், புனித ஜூலியன், புனித இரண்டாம் ஜான் பால், புனித 21ஆம் யோவான், புனித தாமஸ் அக்வீனா, புனித ஜூலியன் ஃபிளிக்ஸ், புனித ஸ்டீஃபன் சென்சஸ் மினிஸ்டர்ஸ், புனித பீட்டர் பெத்திகே, புனித வின்சென்ட் புனித வின்சென்ட் பால், மனித அன்னமரியம், புனித சாய், புனித தாவீத், புனித தாமஸ் கத்ரீன் சார், புனித ஃப்ரீசன் கிரிகோரியஸ் மரிவர்தி, புனித ஆகஸ்ட் புனித பெர்டிட்டோ சுலாஸ்டிகர் லிபரல், புனித லோசமாட், புனித பிலிமோன், புனித எடே, புனித ஹென்றி, புனித பெரிகின், புனித பால்டெஸ்டோர், புனித குழந்தை கிறிஸ்தமாட், புனித ரீதமாட், புனித பாஸ்டர் ஆல்காப் மார்க்கமாட், புனித மரியம் புனிதமாட், புனித மார்த்தா, புனித 10ஆம் வகுப்பினர், புனித பத்ரீசன், புனித பாதுகாப்பை, புனித ரினோலி, புனித செபஸ்டியன், புனித நெல்லமாட், புனித ஜாக்கிம், புனித லூயிஸ், புனித ஜெரட், புனித சீட்டு, புனித ஃபெபியோலர், புனித பர்னடெட், புனித லூயிஸ், புனித விசித்தமாட் மற்றும் புனிதரோடு அனைவரோடு நாங்கள் உரிமை பெற்று தகுதியுடைய ஒரு ஆவமாக இவருடைய வேண்டுதலால் நாங்கள் இருக்கிறோம். உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை போல ஒவ்வொரு வாக்கும் வலியும் உலகிற்கெல்லாம் அமைதி மீட்டும் தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவையை சிறப்பாக மரியாதை எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய் வீட்டு பச்சாதம் ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், நமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதிபெற செய்கிறார்கள். நீர் விரும்பியபடி திருமணத்திற்கின்ற குடும்பத்தின் வேண்டல் கனிவுடன் சிப்சாய்களுடன் கனிவுள்ள தந்தையை எங்கும் சிறனுக்கும் உடைய பிள்ளைகளை கண்ணுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை புத்தபிடாய் வாழ்ந்த உலகிற்கு சென்ற அனைவரையும் முதல் ஆட்சியும் கண்ணுடன் ஏற்றுள்ளோம். நாங்கள் அங்கு வந்து செய்தவர்களோடு முதல் மாற்றி
என்று மனிதர் அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாக உலகுக்கு எல்லாம் இவர் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தூய பிதாவே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையாக கற்பிக்கப்பட்டு தெய்வப்படுத்தலையாக வைத்து பெற்று நாம் இயேசு கிறிஸ்துவின் மன்றாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் எங்களுக்கு நிறைவேறுவது போல மன்னரையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை நீ மறைத்து வாழ்நாளை அமைதியை கருவிகள் கொண்டாடினோம். முதலுக்கு உதவியாளர் பாவம் முன்னிலை பற்றி யாரும் குழப்பம் கருத்து நடமாற்றமாக நாங்கள் எதிரும் பேர்ந்த வாழ்வுக்காகவும் இமித்ராதி திருவருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக கிறிஸ்து அமைதியை கொண்டு சென்றேன். என்னுடைய அன்பாடுபடியாக ஆசிரியை கொண்டு முடிந்தேன். என்னுடைய பாவங்களை திருப்பி பதிவிப்பாராக முதல் திருவாவை விசுவாசிகள் எனக்கு அமைதி விசுவாசம் கொள்வீராக என்றென்று வாழ்நாள் செய்கின்றவர்களே இறைவனே கிறிஸ்து தெய்வீக அமைதி என்றும் கொண்டிருப்பதாக வாழ்வை இறைவனை நாம் பகிர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவின் அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, இதோ இறைவனின் செம்மறியே உலகின் பாவங்களை போக்கின்றவரின் வழக்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேர் பெற்றோர். அவளுக்கு வானத்து உணவை வழங்கினார், விண்ணோரின் உணவை மனிதன் உண்டார். அல்லேலூயா. நன்றி கூறி வந்தாலும் ஆண்டவரே, வானத்துகளின் உணவால் கூட்டம் பெற்று நாங்கள் தூய வாழ்வாக நமக்கு ஊழியம் புரிய செய்தோம் என்று நாங்கள் வழங்கும் புனித இனிய விண்ணகவிருந்தால் கூட்டம் பெற்று நாங்கள் உண்மை தாழ்வுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனித யோசிப்பினுடைய எடுத்துக்காட்டின் வழியாக அது அன்பின் சான்றுகளை கடிதங்களில் பதித்து முடிவில்லாமையின் பயனை இடையராக பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிரம் சாய்ந்தீரையா சிரச்சுவாக. தம் ஒரே மகனை உயிர்ப்பார் மீட்பின் பயனும் தம் பிள்ளைகளாகவும் பேச்சினையும் உங்களுக்கு அளிக்க கொண்ட இறைவர் தமது ஆவியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடை பெற்றுக் கொண்ட நீங்கள் அவரது இறக்க பெருக்கால் நிலை வாழ்வின் உரிமை பெற்று பெரும் தகுதி பெறுவீர்களாக. திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள்
இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வார் விண்ணக வீட்டையடை தகுதி பெறுவீர்களாக. எல்லா வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார்களின் ஆசைகள் மீதும் உங்கள் இல்லங்களிலும் இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. பெற்றுக்கொண்டர் வாழ்வில் வைத்து வாழ சென்று வாழ்வோம். திருவலியை தொடரட்டும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இன்று பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இன்று பாடுவோம். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இன்று பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இன்று பாடுவோம். கன்னித்தாயாரின் பத்தனியல்லோ உன்னதமாய் பேரும் ஆட்சி உற்ற பாக்கியனே. உன்னதமாய் பேரும் ஆட்சி உற்ற பாக்கியனே. சென்னி மகுட முடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா. சென்னி மகுட முடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா. இயேசுநாதரின் செல்வத்தாதை நீ நேசமைந்தர் துதியை பாட கூடி வந்தோமே. நேசமைந்தர் துதியை பாட கூடி வந்தோமே. தேசமோங்கும் திசைகள் எங்கும் ஆசை கொண்டு பாடவே. தேசமோங்கும் திசைகள் எங்கும் ஆசை கொண்டு பாடவே. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இன்று பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இன்று பாடுவோம்.